எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முத்துமலை முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். உலகத்திலேயே மிக உயரமான முருகர் சிலை இங்க தான் இருக்கு. முதல் முறையா வரதுனால மனசுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குங்க. எப்படி பிரம்மாண்டமா நிக்கிறாரு பாருங்க. இங்கே அம்மா ஊரில் இருக்கிற இந்த சேலத்தில் இருக்கிற முத்துமலை முருகர் கோவிலுக்கு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். என்ன தான் நம்ம பக்கத்துலேயே இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு நேரம் அமையணும். அப்போ தான் எங்கேயா இருந்தாலும் நம்ம கோயிலுகளுக்கெல்லாம் போக முடியும். அதுக்கான நேரம் இன்றைக்கின்னு கூட சொல்லலாம். இப்போ கோயில் பக்கம் போயிட்டுருக்குறோம். பூவு சாமிக்கு பூவு தேங்காய் பழம்லாம் ஒரு கூடை வாங்கிட்டு நம்ம சாமி கும்பிட்றதுக்காக தான் போயிட்டுருக்குறோம். பக்கமாக வந்தாச்சு. கடைகள் இங்கே நிறையவே இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது திங்ஸ் தேவைப்படுது அப்படின்னா வாங்கிக்கலாம். சாந்த சுரூபமாக காட்சி தராங்க பாருங்கள். முருகு அப்படின்னாவே அழகு என்பது பொருள். நம்ம தூரத்துலேருந்தே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பாதம் பக்கத்தில் போயிட்டு நான் தரிசனம் பண்ண போகிறோம். ரொம்ப திருப்திகரமாக எங்களுக்கு தரிசனம் கிடச்சிது. வழிபாடு பண்ணிவிட்டு இப்போ மலைக்கு மேலே இருக்கிற முருகர் கோவில்கிட்டையும் போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வந்துடலாங்க. இங்கே ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்லை, இங்கே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மலை மேலே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா பாதை இப்படி தான் இருக்குது. கரடு முரடாக தான், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறது போகணும். மலை சின்னதாக இருந்தாலும் பாதை கடினமாக தாங்க இருக்குது. முள்ளுக்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால. ஒரு வழியாக மேலே தீபம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. முருகன் கோவில் அப்படின்னாவே இடுமன் சந்நிதியும் கூடவே சேர்ந்துருக்கும். இங்கேயும் இடுமன் சந்நிதி எல்லாமே இருக்குங்க. பார்த்து தரிசனம் பண்ணியாச்சுங்க. கோயிலுக்கு வந்தாவே புளிசாதம் தான் எடுத்துகிட்டு வருவோம். நாங்களே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். கோவிலில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருந்தது. இங்கே அன்னதானம் பண்ணுறாங்க. வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த முத்துமலை முருகன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு பிரசாதம்லாம் வாங்கிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு இந்த நாள் எங்களுக்கு. நீங்கள் ஷேர் பண்ண இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.